வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இணையவள தொகுப்பின் இலங்கை செய்திகள். வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன். வர்த்தகமானி அறிவித்தர்கள். போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தெருக்கள், பாலங்கள், மதகுகள் மற்றும் தொடருந்து பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாடசாலை மாணவர்கள் சுகையினம். தடுப்பூசி காரணமாக 11 பாடசாலை மாணவர்கள் சுகையினமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிகிந்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் 6 வயதுக்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்ட 11 பாடசாலை மாணவர்கள் தடுப்பூசி போட்டதன் பின்னர் சுகையினமுற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்டணங்கள் குறைப்பு. மேல் மாகாணத்தில் இன்று முதல் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. மனு தள்ளுபடி. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாததால் பொது வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்குதல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்த்தகர் வாகனத்துடன் எரித்து கொலை. திருகோணமலை மொரவெள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் வர்த்தகர் ஒருவர் வாகனத்துடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மொரவெள போலீசார் தெரிவித்துள்ளனர். உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலஸ்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 42 வயதுடைய ஆண் வர்த்தகரை இவ்வாறு எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆணையம் விசேட அறிவிப்பு. திருத்தப்பட்ட மின் கட்டணத்தை பொது பயன்பாட்டு ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் முன்மொழிவுகளை மீளாய்வு செய்து உரிய தரவுகளை ஆராய்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்ட பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு அறிவிப்பு. இலங்கை உட்பட 93 நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய கொள்கையின்படி ஒரு சுற்றுலா பயணி 60 நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டில் தங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.